உம்மமார் விரும்பின மாதிரி ஒரு கல்யாணம் பேசிடுவாங்க. இங்க புள்ள வேற ஒரு ஒரு இடத்துல கனெக்ஷன் வச்சிருப்பா, இல்ல அப்படி ஒண்ணுமே இல்லாட்டி விருப்பம் இல்லை, உமாக்கு நல்லா பிடிச்சிடும், வாப்பாக்கு நல்லா பிடிச்சிடும், நான் பார்த்த பொண்ணை நீ கல்யாணம் முடிக்கணும் இல்லையா, நீ நான் உனக்கு உமாவும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை. அதே மாதிரி பாருங்க, அடுத்த சுவர்க்கத்துக்கு ஆசைப்பட்ட நபித்தோழர்கள்ல இன்னொரு நபித்தோழர் யாருன்னு சொன்னால் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படியாப்பட்டன்னு சொன்னா அவரும் ஒரு இளைஞனா இருக்கிறார். இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸப் பின் உமைர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அதே போன்று இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரியாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் ஏதோ ஒரு வகையில சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் கேள்விப்படுறா, உங்களோட மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாருங்க. அவங்க காஃபிரா இருக்கிறாங்க. இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமாரான்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரனும் இருக்கிறான். அவர் எப்படின்னு சொன்னா உம்மா புள்ள உம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்கக்கூடியவர் தான் உமாரான்னு சொல்லக்கூடியவர். ஆனா சாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கடா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய தாய் கேள்விப்படுறா, உங்களுடைய மகன் சாத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப உம்மா வீட்டுக்கு போன உடனே மகன் கிட்ட டிமாண்ட் பண்றாங்க, என்னது சாதே நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்களா? ஆமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். நீங்க இஸ்லாத்தை விட்டுறணும். இவர் முடியாதுன்னு சொல்றாரு. இன்னும் வற்புறுத்தி பார்க்குறாங்க, முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த தாய் சாத் ரலியல்லாஹு அவரிடம் கோரிக்கையா வச்சது எது தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொல்றாங்க, சாதே நீ ஏற்றுக்கொண்ட மார்க்கம் தானே சொல்லுகின்றது பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று நீ ஏற்றுக்கொண்ட மார்க்கம் தானே சொல்லுது, அதை வச்சு நான் சொல்றேன், நீ இந்த இஸ்லாத்தை விட்டுட்டு வரணும் என்று. இப்ப சாத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, தாயே முடியாது என்று சொல்லும் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த தாய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்படியா நீங்க இஸ்லாத்தை விடாட்டி உங்களுடைய தாய் நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், நான் பசியில பட்டணியில இருந்தே செத்து போயிடுவேன் என்று சொல்றாங்க. நிறைய வீட்டுல உம்மாமார் எடுக்கிற ஆயுதம் அதுதானே. உம்மாமார் விரும்பின மாதிரி ஒரு கல்யாணம் பேசிடுவாங்க. இங்க புள்ள வேற ஒரு இடத்துல கனெக்ஷன் வச்சிருப்பா, இல்ல அப்படி ஒண்ணுமே இல்லாட்டி விருப்பம் இல்லை, உமாக்கு நல்லா பிடிச்சிடும், வாப்பாக்கு நல்லா பிடிச்சிடும். இப்ப மகனோ மகளோ முடியாதுன்னு சொன்னா எதுல மார்க்கத்தில் அப்படியெல்லாம் பிடிவாதமா இருக்க மாட்டாங்க உமா அப்பா. நான் பார்த்த பொண்ணை நீ கல்யாணம் முடிக்கணும், நான் பார்த்த மாப்பிள்ளைய நீ கல்யாணம் முடிக்கணும் இல்லையா, நான் உனக்கு உமாவும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை. வாப்பா சொல்லுவாரு, நான் உனக்கு வாப்பாவும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை. இப்படி எல்லாம் குடும்பங்களை நடக்குது. இப்படியெல்லாம் பேசல. சாத் ரலியல்லாஹு அவங்களுடைய தாய் என்ன சொல்றாங்க, நீ இஸ்லாத்தை விட்டுறணும். இவர் முடியாதுன்னு சொன்னோடனே தாய் சொல்றா, நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். இப்படியே போகுது. சாப்பிடாம இருந்தா என்ன நடக்கும்? ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். சாத் ரலியல்லாஹு அவங்களுடைய தாய் என்ன செய்யறாங்கன்னா மயக்கம் கீழே விழுந்துடுறாங்க. உடனே உமாரா என்ன செய்யறாங்கன்னா, நானாக்காரர் சகோதரன், அவருக்கு ஆத்திரம், என்னடா இது தம்பி உம்மா சொல்றதை கேட்கறானே இல்லையே என்று சொல்லி உமாரா என்ன செய்யறாருன்னா தண்ணி கொடுத்து தாயை மயக்கத்துல இருந்து எழுப்பாட்டிடுவாங்க. தாய் எலும்பின உடனே கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, சாதே நீ இஸ்லாத்தை விட்டுட்டியா, இஸ்லாத்துல இருந்து வெளியேறிட்டியா? சாத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இல்ல தாயே, இப்ப கடுமையா போகுது, நிலைமை எப்படி போகுதுன்னு சொன்னால் கடுமையா போகுது. சாத் ரலியல்லாஹு அவர்களுக்கு சரியான கவலை, என்னடா இது தாய் இப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்களே என்று சாத் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரிடம் போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடம் போயிட்டு சாத் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி வீட்டுல தெரிஞ்சிட்டது, என்னுடைய தாய் இப்படி செய்யறாங்க, என்னுடைய தாய் இஸ்லாத்தை விட்டு வெளியேற சொல்றாங்க, என்னுடைய தாய் சாப்பிட்றாங்கல்ல, குடிக்கிறாங்கல்ல, இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க என்று சொன்ன உடனே நான் தாய்க்காக வேண்டி என்ன செய்யலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறாங்க. இதுக்கு யாரு ஃபத்வா கொடுக்கலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா அறிவிக்கணும். சாத் ரலியல்லாஹு அவங்களுடைய விஷயத்துல, நபியே முஹம்மதே இப்படி நீங்க நடந்து கொள்ளுங்க என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிக்கணும். அல்லாஹு தஆலா அறிவிச்சது என்ன தெரியுமா? இன்றைக்கு உம்மாக்காக வேண்டி, பாப்பாக்காக வேண்டி, வைஃபுக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டி எல்லாம் கொள்கையை விட்டுட்டு போகக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ஆனா அல்லாஹு தஆலா சாத் ரலியல்லாஹு அவருடைய விஷயத்துல இறக்கிய குர்ஆன் வசனம் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய 31வது அத்தியாயத்தின் 15வது வசனம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பிஹி மா லைஸ லக பிஹி இல்ம் ஃபலா துதிஉமா என்று சொல்லக்கூடிய வசனம் இறங்குது. என்னது? நீ எது பற்றி அறிவு பெற்றவனாக இல்லையோ அதனை எனக்கு இணை வைக்குமாறு உனது பெற்றோர்கள் உனக்கு கட்டளையிட்டால்
நீ அந்த விஷயத்தில் எனக்கு, அதாவது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் உம்மாவோ வாப்பாவோ யாரோ கட்டளையிட்டாலும் கட்டுப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய வசனம் ஜாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா வஹியாக இருக்கிறான் என்று சொன்னால், இந்த ஜாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயை இழந்தது, சகோதரனை இழந்தது எதற்காக வேண்டி சொன்னால் சொர்க்கத்துக்காக வேண்டி. முசத் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்பத்தை இழந்தது, பொருளாதாரத்தை இழந்தது எதற்காக வேண்டி சொன்னால் சொர்க்கத்துக்காக வேண்டி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்துக்குரியவராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சொர்க்கத்தை நேசிக்கிறாங்க. இப்படி எல்லாம் வாழ்ந்த நபித்தோழர்கள், நபித்தோழிகளுடைய வரலாறை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹு தாலாவும் எங்களுக்கு சொல்லி இருப்பது, நாங்களும் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டவர்களாக, சொர்க்கத்துக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.